ஸோ வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, let us understand how such changes take place in nature. வாட்டர் சைக்கிள்னால் ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னல எவாப்ரேட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு பூமியில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். பட் நம்மளுக்கு குடிக்கிற தண்ணி இருந்துக்கிட்டே தானே இருக்குது. சொல்லப்போனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே காலி ஆகிட்டு இருக்கணும். ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி. நம்ம சொன்னல ஒரு கிளாஸில் ஒரே ஸ்பூன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இருக்குது வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது. அப்போது இன்னமும் அந்த ஒரு ஸ்பூன் காலியாகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. எதனால் சார் அப்படி கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, மழை பெய்யுது, கரெக்டாக எவாப்ரேஷன் நடக்குது. நம்ம ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி, லேக்கில் இருக்கக்கூடிய தண்ணி, பாண்டு எல்லாத்துல இருக்கக்கூடிய தண்ணியும் வெயிலில் ஃபுல்லாக காஞ்சிட்டே இருக்கிறதுனால ஹீட்டுனால எவாப்ரேட் ஆகுது. கீழே கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஒரு இமேஜ். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகுது. இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகுது. அப்படியே வெயிலில் காஞ்சி தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி இந்த மாதிரி மேலே போய் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு பேர் தான் எவாப்ரேஷன். இந்த க்ளவுட்ஸ் என்ன பண்ணோம், இன்னும் மேலே போக 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 ரொம்ப ரொம்ப கூல் ஆகும். இன்னும் மேலே ஹைட்டாக போக போக ஜில்லுன்னு ஆகும். அப்படி ரொம்ப ஜில்லுன்னு ஆகும் போது தான் என்ன பண்ணுது, மேகங்கள்லாம் கொஞ்சம் டார்க் ஆகிட்டு தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அப்புறம் மழையாக வருது. அதுக்கு பேர் கண்டென்சேஷன். இப்படி தான் என்ன பண்ணுது, இருக்கிறதுல ரெயின் வாட்டர் தான் பியூரஸ்ட் வாட்டர். அதுக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஸ்மோக் நிறையா இருக்கும் அந்த இடத்துல, ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்கும், அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன்ஸ் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சுது அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம அதை ரெயின் வாட்டர் வந்து பியூரஸ்ட் வாட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெயின் வாட்டர் தான் இருக்கிறதுலே பியூரஸ்ட். பட் ஏர் பொல்யூஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வரக்கூடிய ரெயின் மழை தண்ணியும் கொஞ்சம் பொல்யூட் ஆகி தான் வரும். சரி, இதே மாதிரி தான் என்ன ஆகுது, இருக்கிற உப்பு தண்ணியெல்லாம் இல்லை குளத்தில் இருக்கிற தண்ணி, ஆற்றுல இருக்கிற தண்ணி எல்லாம் சூடாகி எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. அப்புறம் க்ளவுட்ஸ்லேருந்து என்ன பண்ணுது, ரெயின் வாட்டராக ஃபார்ம் ஆகி திரும்ப நல்ல தண்ணியாக கீழேயே வருது. இந்த மாதிரி எவாப்ரேட் ஆகுது, கண்டென்சேஷன் ஆகுது. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வாட்டர் சைக்கிள். சரியா? சரி, ஆக்டிவிட்டி 3ல் அதான் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். டேக் அ டிரான்ஸ்பரண்ட் பேக். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்னது, இந்த சைடு இருக்கிறது, அது அந்த நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது நடுவில் பார்த்தா தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் டிரான்ஸ்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பரண்ட் பவுச்சுலாம் வச்சுருப்போம். என்ன அப்படின்னா, பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது நம்ம வெளியே பார்த்தாலே தெரியும். கரெக்டாக? அது பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் பேக். யூஸ் அ மார்க்கர் டு ட்ரா த சன், கிளவுட்ஸ், ட்ரீஸ் அண்ட் ஆரோஸ் ஆன் இட் as shown in the picture. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு மார்க்கரை வச்சு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டயக்ராம் மாதிரியே வரைங்க. அந்த பேக்கில் ஒரு மார்க்கரை வச்சு வரைங்க. எக்ஸாம்பிள் சேம் இதே மாதிரி. ஃபில் 1/3 ஆஃப் இட் வித் கலர்டு வாட்டர். கலர்டு வாட்டர்னால் ஒன்றும் இல்லை, தண்ணியில் ஏதாச்சும் ஒரு கலரை ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஊற்றுங்க. 1/3 என்னது, அந்த பேக்கு 3 பார்ட் அப்படின்னா, இப்போ இதுதான் அந்த பேக். ஸோ இந்த பேக்கில் இது மொத்தமாக 3 பார்ட் அப்படின்னா, இதை நான் என்ன பண்ணுறேன், 3 பார்ட்டாக பிரிக்கிறேன் ஈக்குவலாக. ஸோ 1 2 3 3 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். சரியா? இந்த 3 பார்ட்டாக பிரித்ததில் நான் வந்து இந்த இந்த 3 பார்ட்டாக பிரித்ததில் ஒரு பார்ட்டு மட்டும் நான் தண்ணியை ஃபில் பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? அதுதான் 1/3. 3 பார்ட்டில் ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் நான் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் 1/3. ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், you can use blue paint or food dye for this. Okay, seal the bag tightly to prevent any leak. அப்போ என்ன பண்ணுறாங்க, பேக் இங்கே பாருங்கள், மேலே வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஏதாவது லீக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படின்றத சீல் பண்ணிட்டாங்க. Place it in the sunlight. After a few hours, observe the changes inside the bag. இப்போ என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போய் நேராக வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரமோ இல்லை ஒரு நாளோ கழித்து செக் பண்ணி பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்றாங்க. பார்த்துருவோம் என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் ஹீட்ஸ் அப். வாட்டர் ஹீட் அப்ஸ் ஒன்று அவங்களே கொடுத்துட்டாங்க. தண்ணி வந்து சூடாயிருக்கு. ஐ ஒண்டர் ஹவு டஸ் வாட்டர் ஹீட் அப். ஐ ஒண்டர்னா நான் இப்போ என்ன நினைக்கிறேன், ஐ ஒண்டர் எதனால், எப்படி வந்து தண்ணி சூடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஏன்னா நம்ம டைட் பண்ணி வெயிலில் வச்சிட்டோம், எப்படி தண்ணி சூடாச்சு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப், எதனால், சன்லைட்டால் சூடாச்சு. இப்போ அதே மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம்டு இன்சைடு த கவர். அதாவது அந்த வாட்டர் பேக்குக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டு மாதிரி தண்ணி அப்படியே ஒரு மாதிரி புகை மாதிரி தேங்கி நின்றுக்கிட்டு இருக்கும், கவரில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும்.
ஐ ஒண்டர்ட் எதனால் இது வந்திருக்கும் அப்படின்னா எப்படி வந்து அதை கேட்கலாம். ஸோ வேர் டஸ் தீஸ் ட்ராப்லெட்ஸ் கம்ஸ் ஃப்ரம், எங்கேருந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்படலாம். ஸோ எங்கேருந்து வந்திருக்கும், எதனால் வந்திருக்கும், எவாப்ரேஷன் அண்டு கண்டென்சேஷன். அந்த சிம்பிள் அது எஸ் கிடையாது, அந்த சிம்பிள் பேர் தான் அண்டு கண்டென்சேஷன். இப்போ அந்த பேக்கை விட்டு தண்ணி வெளியே வர வாய்ப்பு இல்லை. அதனால தான் என்ன பண்ணு, ஹீட்டுனால உள்ளே இருக்க தண்ணி ஆவியாகி அந்த கவர் மேலே போய் லேயரில் செட்டில் ஆகுது. அதுதான் வந்து வானம்னு வச்சுக்கோங்க. அந்த கவரோடைய மேல் பாட்டு தான் வானம்னு வச்சுக்கோங்க. செட்டில் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுது, திரும்ப வாட்டர் மழை துளியாக ஃபார்ம் ஆகி, மழை இல்லை நீர்த்துளி, அதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகி திரும்ப அந்த பேக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு. திரும்ப அந்த பேக்குள்ளேயே திரும்ப சைக்கிளாக போய்கிட்டு இருக்கு. சரியா? As you have seen in the above activity, the sun heat causes the water to turn into water vapor. அப்போ என்ன பண்ணோம், சன்னோடைய ஹீட்டுனால என்ன ஆகுது, வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. when the water vapor cools it forms small droplets inside the bag. அப்போ அந்த வாட்டர் வேப்பர் வந்து கூல் ஆகும் போது உள்ளுக்குள்ளே சின்னதாக துளியாக வந்து அகெயின் தண்ணி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. ஈவென்ச்சுவலி திஸ் ட்ராப்ஸ் ஃபால் பேக் டவுன். அப்போ மறுபடியும் என்ன பண்ணும், உள்ளே ஃபார்ம் ஆகிற தண்ணி திரும்ப என்ன பண்ணும், அதே உள்ளே தான் திரும்ப போய்கிட்டே இருக்கும். சிமிலர்லி இன் நேச்சர் ஹீட் காஸ் வாட்டர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். அப்போது சூரியன் என்ன பண்ணுது, ஹீட் பண்ணுது. டிஃப்ரெண்ட் சோர்சஸ்னால் என்ன, இந்த லேக்கு, பாண்டு, ரிவரு, ஓஷன்ஸ், இது எல்லாத்தையும் ஹீட் பண்ணுது. லைக் ஓஷன்ஸ், ரிவர்ஸ் டு பிகம் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் பண்ணி விட்டுருது. வாட்டர் வேப்பர் ஃபார்ம்ஸ் த கிளவுட்ஸ். அப்போ கிளவுட் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி எவாப்ரேஷன் நடந்து வாட்டர் வேப்பர் போதில்லை தண்ணியிலேருந்து, அதனால தான் கிளவுட் உருவாகுது. விச் கம் டவுன் ஆஸ் ரெயின். அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். கிளவுட் என்ன பண்ணும், மேலே போக போக கூல் ஆகும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் மழை தண்ணியாக கீழே வருது. அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். திஸ் வாட்டர் கோஸ் பேக் இன் டு ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஓஷன்ஸ். அதாவது ஓஷன், ரிவர், லேக்கில் இருக்க தண்ணியை தான் சூடு பண்ணி எவாப்ரேஷன்ற பேரில் மேகமாக மேலே போச்சு. கரெக்டாக வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் இப்போ திரும்பவும் மழையாக வந்து ரிவர்ஸு, ஓஷன்ஸு, லேக்ஸ் எல்லாத்தையுமே அதே தான் ஃபில் பண்ணி விடும். திஸ் கான்ஸ்டன்ட் சர்க்குலர் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன் நேச்சர் இஸ் கால்டு த வாட்டர் சைக்கிள். கான்ஸ்டன்ட் சர்க்குலர் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன் நேச்சர் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். அப்போ வாட்டர் சைக்கிள்னால் இதை தான் நீங்கள் எழுதி ஆகணும். சரியா? சரி, இங்கே பாருங்கள், கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, இதே தான். ஸோ சன் ஹீட் ஆகுது, தண்ணிலாம் என்ன பண்ணுது, ஸோ ரிவர் இங்கே இருக்குது, பாண்ட் அங்கங்கே இருக்கும். ஸோ இது ஓஷன். இங்கே நடக்கிறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன். அண்ட் இது மேலே போதா, மேகமாக ஃபார்ம் ஆகுதா, மேகம் இன்னும் கொஞ்சம் மேலே போகுது, அப்புறம் கொஞ்சம் கூல் ஆகுது. மேகம் என்ன பண்ணுது, கூல் ஆகிட்டு ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுது, மழையாக கீழே வருது. இதுக்கு பேர் தான் வந்து கண்டென்சேஷன். ஓகேவா? இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் வாட்டர் சைக்கிள். நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர்னா என்ன, கிரவுண்டுனா நீங்கள் விளையாடக்கூடிய கிரவுண்டுனே வச்சுக்கோங்க. வாட்டர்னா தண்ணி, அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி. இந்த போர்லாம் போட்டு எடுக்கிறாங்க, மோட்டர்லாம் போட்டு நிலத்தடியில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறாங்கல்ல, ஸோ அது கீழே இருக்க தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர். அதுவும் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் தான். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு ரெயின் வாட்டர் வென் இட் கம்ஸ் டவுன். இப்போ மழை தண்ணி கீழே வருது, அப்போ என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்றாங்க. ஸோ ஆக்டிவிட்டி 4, டேக் அ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். இங்கே அதே மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், அதாவது உள்ளே என்ன இருக்கிறது தெரியணும். இப்படி எடுத்துட்டாங்க. ஃபில் த ஆஃப் இட் வித் சாயில். அப்போ இது வரைக்கும் மண்ணை போட்டு மூடிட்டாங்க, பாதி வரைக்கும் மண்ணை போட்டுருங்கன்ட்டாங்க. ஸ்லோலி போர் வாட்டர் இன் டு த சாயில் யூஸிங் அ ஸ்பூன். ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணுங்கன்றாங்க. அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணி மேலேயே தேங்கி நிற்கும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக கலந்து விட்டு என்ன ஆகும், ஃபுல்லாக மெர்ஜாகி தண்ணி கீழே போக ஆரம்பிக்கும். அதே தான் இங்கே சொல்கிறாங்க இந்த ஆக்டிவிட்டி வச்சு. வென் இட் ரெயின்ஸ், மழை பெய்யும் போது, சம் வாட்டர் இஸ் சோக்டு அப் பை த சாயில். சோக்டு அப்னா என்னது, ஊறுறது. மண்ணெல்லாம் என்ன ஆயிரும், ஊறி நல்லா கொலன்னு ஆயிருமா, சேறு மாதிரி ஆயிருமா. திஸ் வாட்டர் சிங்க்ஸ் த்ரூ த லேயர் ஆஃப் சாயில் அண்ட் ராக்ஸ். அப்போ இந்த மாதிரி மண்ணில் இந்த மாதிரி ஊறக்கூடிய தண்ணி என்ன ஆகும், நம்ம பூமி கீழே லேயராக இருக்குது, நிறைய லேயர் இருக்குது. அதாவது ஒரு நிறைய மண் இருக்கும்,
அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கல்லாக மாறும், அதுக்கப்புறம் சாண்டு நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேயராக இருக்குது. த வாட்டர் தட் கெட்ஸ் ஸ்டோர்டு டீப் அண்டர் கிரவுண்ட் இஸ் கால்டு, அதாவது த வாட்டர் தட் கெட்ஸ் ஸ்டோர்டு டீப் அண்டர் கிரவுண்ட் இஸ் கால்டு கிரவுண்ட் வாட்டர். அதாவது தண்ணி ரொம்ப ஆழத்தில் சேர்ந்து இருக்குது, நிறைய சேர்ந்து இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர். வி டிக்ஸ் வெல், டிக் வெல்னா கிணறு தோன்றது. போர்வெல்ஸ், போர் போடுறோம்ல, டியூப் வெல்ஸ் அண்ட் ஹேண்ட் பம்ப்ஸ். ஹேண்ட் பம்ப்ஸ்னால் இந்த கையில் நிறைய பேர் இந்த பம்ப் வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தண்ணி கீழே இருந்து வந்துக்கிட்டு இருக்கும். டு ட்ரா திஸ் வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் ஃபார் அவர் யூஸ், நம்ம யூஸுக்கெலாம் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்டிவிட்டி 5. ஸோ இங்கே பாருங்கள், டிக் த இமேஜ் தட் வில் ஹெல்ப் இன் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். ஸோ இந்த எந்த இமேஜ் வந்து கிரவுண்ட் வாட்டரை நல்லா ரீசார்ஜ் பண்ணணும், நல்லா ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்கிரீட்டு ரோடு இருக்குது, கரெக்டாக கான்கிரீட்டு ரோடு இருக்குது. ஸோ அது வந்து பண்ணாது. ஏன் பண்ணாது? ரோடு வழியாக தண்ணி எப்பயுமே கீழே போகாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா ரோடை தாண்டி எங்கேயாவது தண்ணி கீழே போயிருக்கா? ரோட்டில் தான் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி அது கிரவுண்ட் வாட்டர் போய் ரீச் ஆகும்? அப்போ ஆகாது. க்ரீன் லான், க்ரீன் லானில் போகும். ஏன்னா இது ஃபுல்லாக மண், மரம் செடி மண் தான் இருக்குது. ஸோ அப்போ தாராளமாக ரெயின் வாட்டர் வந்து தாராளமாக கீழே போகும். அடுத்து பாருங்கள், பேவ்டு ஏரியா. பேவ்டு ஏரியானா இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் மலை இதெல்லாம் இருக்குது, பட் ரோடு வந்து பாருங்கள், ரோடு இப்படி இருக்கிறதுனால இதுலேயும் வந்து அவ்வளோ போகாது. ஸோ அந்த க்ரீன் லேண்டில் பக்காவாக போகும் தண்ணி. இன் சிட்டிஸ் வித் மெனி சிமெண்டட் சர்ஃபேஸ் ரெயின் வாட்டர் கேனாட் கோ இன் டு த கிரவுண்ட் ஈஸிலி. அப்போ இந்த மாதிரி சிமெண்டட் போட்டிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்கன்னா அது வழியாக தண்ணி வந்து ஈஸியாக கிரவுண்டில் போய் ரீச் ஆகாது. விச் ஸ்டாப்ஸ் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் கெட்டிங் ரீசார்ஜ். இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த போர் வழியாக, ஹேண்டு பம்ப் வழியாக, மோட்டர் வெல் வழியாக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது ரீசார்ஜ் ஆகணும்ல. அப்படி ரீசார்ஜ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நாம்ளும் மழை தண்ணியை கீழே போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அதனால தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரிலாம் சில வீட்டில் போடுவாங்க, இல்லை சில பப்ளிக் பிளேஸில், பப்ளிக்ஸு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போடுவாங்க. சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம எர்த் இருக்குது அப்படின்னா இந்த எர்த்துக்கு மேலே இருக்கிறது எல்லாமே சர்ஃபேஸ் தான். நம்மளாம் அது மேலே தான் இருக்கிறோம். ஸோ சர்ஃபேஸ். ரிவர்ஸ், பாண்ட், லேக்ஸ் எக்ஸெட்ரா ஆர் த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இன் ஆடிங் டு கிரவுண்ட் வாட்டர், இன் அடிஷன் டு கிரவுண்ட் வாட்டர். அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் என்னது? ரிவர், ஆறு. பாண்ட் வந்து என்னது? குளம், சாரி குட்டை. லேக்ஸ், குளம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் இருக்குது. டியூ எவர் ஒண்டர் ஹவு ரிவர் ஃப்ளோஸ். என்னைக்காவது இப்போ நான் சொன்னேன், ஆறு வந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்கும், அதில் தண்ணி எடுத்து குடிக்கலாம், நல்ல தண்ணி அப்படின்னு வந்து சொன்னேன். ஏன் அது ஓடிக்கிட்டே இருக்குது? எதனால் ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. ரிவர் ஆஃப்டன் பீயிங் இட்ஸ் ஜேர்னி ஃப்ரம் அப் இன் த மவுண்டன்ஸ் அண்ட் ஃப்ளோ டவுன் அக்ராஸ் த லேண்ட். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் த்ரூ ஆக்டிவிட்டி. அதாவது ரிவர் ஏன் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகுதான்? பிகின் இட்ஸ் ஜேர்னி ஃப்ரம் அப் இன் த மவுண்டன். மலைகளுக்கு மேலே அதோடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகி அப்படியே என்ன பண்ணும்? கீழே வரும், மவுண்டன்ஸ் வழியாக கீழே வரும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? வாட்டர் ஃபால்ஸ் வழியாக கீழே கொட்டி ரிவர் வழியாக நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஃப்ளோ டவுன் அக்ராஸ் த லேண்டு. ஸோ கீழே இருக்க நிலத்து வழியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி வச்சு பார்ப்போன்றாங்க. கீழே ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள். மெட்டீரியல்ஸ் ரெக்வைர்ட் அண்ட் ஓல்டு நியூஸ் பேப்பர் அண்ட் அ கப் ஆஃப் மஸ்டர்ட் சீட் ஆர் எனி அதர் ஸ்மால் சீட். மஸ்டர்ட் சீட்னா அந்த கடுகு, கடுகு இருக்குல்ல, சமையல்லாம் போடுவாங்க, அம்மா கிட்ட கேட்டனா எடுத்து காட்டுவாங்க, அந்த கடுகுலாம் எடுத்து காட்டுவாங்க. சரி, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை கண்ணாப்பினான்னு சுருட்டி கொஞ்சம் விரித்து வச்சுருங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அதில் அந்த கடுகை மேலேருந்து கொட்டுறாங்களா? இது கொட்டும் போது என்ன ஆகுது பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல நிற்காம நிறைய இடத்துல, அது எந்த இடத்துல போதோ லேண்டு அது வந்து சறுக்கிட்டு இருந்தால் அது எந்த சைஸில் போதோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் மேலே இருக்க தண்ணி உருகி கீழே லேண்டு வழியாக எந்த இடத்துலலாம் போக முடியுமோ அந்த இடத்துலலாம் ஈஸியாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வாட் டு யூ அப்சர்வ் அபவுட் த மஸ்டர்ட் சீட்? It goes continuously. Towards the land. அதாவது லேண்ட் இருக்கிற இடத்த நோக்கி கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு. ஆர் தே மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் டு தே ஸ்ப்ரெட் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போதா இல்லை டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போதான்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் போகல, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேயும் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேயும் போகுது. கரெக்டாக, ஏன்னா அந்த லேண்ட் இருக்கிறத பொறுத்து. இங்கே பாருங்கள், நியூஸ் பேப்பர் பாருங்கள்,
எப்படி போகுது? ஸ்ட்ரைட்டாக போகுது. இங்கே கொஞ்சம் போகுது, இங்கே கொஞ்சம் போகுது, இங்கே கொஞ்சம் போகுது, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. Are they collecting in some areas? Do they gather like water gathers in lakes, rivers and so on? Are they collecting in some areas? Yes, கலெக்ட் ஆகுது. எந்த இடத்துல போய் கலெக்ட் ஆகுது? ஸ்டார்டிங்லேயே சொன்னல, எங்கே போய் கலெக்ட் ஆகுது? they end up in they ends they end up in oceans or seas. கடலில் போய் கலந்துரும். ஓடிக்கிட்டே வர்றது கடலில் போய் என்ன பண்ணிடும்? கலந்துரும். வேஸ்ட்டாக போய் கலந்துரும். Water flows stops or curves according to the shape of the land formation in its path. The flow of water can also change the shape of the land. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதோ அது அந்த லேண்டோட ஷேப்பே மாற்றிடும். ஏன் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் தண்ணி போகக்கூடிய பாத் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்துச்சு. நாலு பின்ன என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது தண்ணி வந்து லைட்டாக பெண்ட் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த சைடு வரக்கூடியதும் பெண்ட் ஆகி போகிற மாதிரி இருந்தால் லேண்டு வந்து பெண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் லேண்டு பெண்ட் ஆகிருக்கும். அப்போது எதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் இப்படி வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ரீசன்னால தான். தண்ணி வந்து போகிற இடத்துலலாம் அதோட ஷேப்பை மாற்றி விட்ரும். சரியா? ஸோ இங்கே லூனி ரிவர்னு ஒன்று இருக்குது. லூனி ரிவர் ஒரிஜினேட்டிங் இந்த அரவேலி ரேஞ்ச் இன் ராஜஸ்தான். அப்போது ஆரிஜினேட்டிங், ஸோ அதோட ஆரிஜின் அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அரவேலி ரேஞ்ச் இன் ராஜஸ்தானில். இஸ் த ஒன்லி மேஜர் இந்தியன் ரிவர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான இந்தியன் ரிவர் தட் டோன்ட் நாட் ட்ரெயின் இன்டு எ சி. ட்ரெயின் என்னது? போய் கலக்கிறது. அப்போது கடலில் போய் கலக்காத ஒரே ஒரு ரிவர் என்ன ரிவர்? லூனி ரிவர். கடல்லே போய் கலக்காதான். அப்போ எங்கே சார் போகும் அப்படின்னா, இன்ஸ்டட் இட் எண்ட் அப் வித் மார்ஷி லேண்ட்ஸ் ஆஃப் த ராணா ஆஃப் குட்ச் இன் குஜராத். ராஜஸ்தானில் ஆரம்பித்து குஜராத்தில் போய் என்ன பண்ணுது? ராணா ஆஃப் குட்ச் ஆஃப் குஜராத்தில் போய் மார்ஷி லேண்ட்னா இந்த மாதிரி இந்த நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்துல போய் என்ன பண்ணுது? தண்ணி வந்து கலந்துருது. ஸோ இது என்ன பண்ணிடுறது? ரிவரில் போய், அதாவது ஓஷனில் போய் ஜாயின் ஆகிறது இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இங்கே பாருங்கள், மேலே ஐஸ் கேப், அதாவது ஐஸ் கேப்னால் இந்த மாதிரி பனிப்பாறைகள் மாதிரி இருக்கிறது அதிகமாக. கிளாசியர், ஸோ பனி வந்து பார்த்தோன்னா கூட்டமாக இருக்கும். அது உருகி இந்த மாதிரி தண்ணியாக வருதா. அப்புறம் இது வாட்டர் ஃபால், நீர் ஊற்றுனாங்கல்ல, அப்போ தண்ணி வந்து எல்லாமே கீழே போகுது, லேண்டுக்கு போகுது. கீழே லேண்டுக்கு போன உடனே அது பாருங்கள், அதுக்கப்புறம் ரிவராக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துடுது. கரெக்டாக ரிவராக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ரிவர் இந்த மாதிரி போகிறதுனா இதுக்கு பேர் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரிவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுன்னா அது பேர் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். கரண்ட் ஃப்ளோ அப்படின்னா தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. சயின்ஸில் கரண்ட் ஃப்ளோனா அதில் கரண்ட் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு அந்த ஒயரில் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஷேப்பே மாற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இது கீழே வருது, அப்புறம் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், லேக் ஃபார்ம் ஆகும், பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். இங்கே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து காவேரி ரிவர், ஓகேவா? காவேரி ரிவர். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர். இது பாருங்கள் கோதாவரி ரிவர். இது வந்து பார்த்திங்கன்னா நர்மதா. இது கங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா யமுனா. ஸோ இது பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. அவர் லைஃப் லைன் ரிவர்ஸ் இன் இந்தியா. திஸ் மேப் ஆஃப் இந்தியா ஷோஸ் சம் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ ஃப்ளோ ஆஃப் த ரிவர் இது நீங்களே பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த மேப் யூ கேன் சி த ரிவர்ஸ். மேப் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுங்க. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மூவ்ஸ் டுவர்ட் த பே ஆஃப் பெங்கால், மூவ்ஸ் டுவர்ட் த அரேபியன் சி. ஸோ பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி மேப்பில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது வழியாக கோதாவரி எங்கே போகுது அப்படின்னு பாருங்கள். கோதாவரி எங்கே போய் முடியுது? ஸோ இப்போ கோதாவரி பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் டுவர்ட் த பே ஆஃப் பெங்கால். போதா இல்லையா? இப்போ கோதாவரி பாருங்கள், கோதாவரி எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் கோதாவரி. ஸோ இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், அண்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சி. ஓகேவா? ஸோ அரேபியன் சீயில் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா போய் தான் கலக்குது. ஸோ இந்த சைடு வந்து அரேபியன் சி. அந்த கடலுக்கு பேர் அரேபியன் சி, ரைட் சைடில் இருக்கிற கடல் பேர் பே ஆஃப் பெங்கால். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த என்ன கேட்டிருக்காங்க, கோதாவரி ரிவர் வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூவ் டுவர்ட்ஸ். பே ஆஃப் பெங்காலில் பாருங்கள் கோதாவரி ரிவர் கலக்குது. அப்போ எஸ். மூவ் டுவர்ட்ஸ் த அரேபியன் சி. அரேபியன் சி வழியாக போதா? இல்லை, போல. நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வழியாக இருக்கா? நர்மதா பாருங்கள்,
நர்மதான்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குதா? பே ஆஃப் பெங்காலில் இந்த கண்டினியூ ஆகி போய் கலக்குது. பட் மோஸ்ட் எங்கே இருக்குது? அரேபியன் சீல தான் வந்து இது பண்ணுது. ஸோ அரேபியன் சி. ஸோ இங்கே இருந்தால் எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களே பண்ணுங்க பார்ப்போம் இதை.